அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு 1 ராஜாக்களின் புஸ்தகத்தின் பக்கமாக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், அதில் 41ஆம் வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி யெஸ்ரயேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல நாம் ஏற்கனவே பல முறை இந்த வேத பகுதியை நாம் தியானித்து இருக்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. இந்த வேத பகுதி ஒரு ஜெப வேத பகுதி. இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரமெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் அந்த பகுதியவே ஜெபத்துக்காகவே பிரித்து விட்ட மாதிரியான பகுதி அது. ஒரு மனுஷன் ஏன் ஜெபம் பண்ணணும் பாஸ்டர் நான் அப்படின்னு கேட்குறவங்க, நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அதில் சொல்லப்படுகிற அத்தனையுமே ஜெபத்தினால நடந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் என்பது என்ன? அது தேவனோடு கூட ஒரு மனுஷன் பேசுகிற நேரம். அதனால தான் அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிற பொழுது இஸ்ரவேலில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து பாகாலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல முறை ஆண்டவர் அதை எச்சரித்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கல. ஆகாப் என்கின்ற ஒரு ராஜா இருந்தான். அந்த ஆகாப் என்ன பண்ணான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சோரம் போக பண்ணினான். கர்த்தரை விட்டு தூரமாக கொண்டு போயிட்டான். கர்த்தருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு இஸ்ரவேல் ஜனங்க மேலே. அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அந்த எலியா போய் என்ன பண்ணுறாருன்னா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியா என்ன பண்ணுறாருன்னா, வானத்தை அடைக்கிறார். நான் சொல்லாமல் இனிமேல் மழையாகட்டும் எதுவுமே வராதபடிக்கு இந்த வானம் அடைக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி எலியாவை கொண்டு கர்த்தர் வானத்தை அடைச்சார். எத்தனை நாள் அடைச்சார்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் அடைச்சாருன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷம் வானம் அடைக்கப்பட்டுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் குடும்பப்பாளையத்தில் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், 10 நாளாக தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் படுற பாடு இருக்குது பாருங்க, பெரும்பாடு. எது வேணாலும் இல்லாமல் இருந்துடலாம் போல, தண்ணி இல்லை. ஒரு 10 நாளைக்கே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 3 வருஷம் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். தண்ணியே இல்லை, எப்படி இருக்கும்? ஆமென். ரொம்ப கஷ்டம். 3 வருஷம் ஆண்டவர் மழையவே கொடுக்கல, அடைச்சிட்டார். அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எலியாவை கொண்டு வராரு. ஆகாப்பை
கர்மேல் இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வராரு. எல்லாம் நடக்குது, வானத்திலிருந்து அக்கினி இறங்குது, பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்து கடைசியாக அந்த 18ஆம் அதிகாரத்தின் 41வது வசனத்தில் நாம் பார்த்தது போல ஆண்டவர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தர் பக்கமாய் திரும்பின உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மறுபடியும் தம்முடைய ஜனங்களுக்கு கிருபையாக இறங்கி மலையை கொடுக்க போகிறாரு. இன்னைங்க படித்த அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் கர்த்தர் திரும்பவும் தேசத்தில் மலையை உண்டு பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படணும்னா அங்கே முக்கியமாக ஜெபம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அந்த வசனங்களில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்ககிட்ட நான் காண்பிச்சு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் பைபிள் படிக்கிறீங்க நம்புகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முக்கியமான காரியங்களை காண்பிச்சு கொடுக்க போகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு பெரிய மெசேஜ் கிடையாது, ஒரு சின்ன மெசேஜ் தான். ஆனால் அநேகரோடு கூட தேவன் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வேதத்தில் இந்த பகுதியை வாசிங்களேன். அந்த 42வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்க. ஆகா போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை பண்ணாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 44வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சிறிய மேகம், ஒரு கையளவு மேகம் எழும்பினது. 45வது வசனம் சொல்லுது, அது வானத்தை நிரப்பியது. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எழும்பியது, அப்புறம் நிரப்பியது. சொல்லுங்க, எழும்பாம நிரப்ப முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? எழும்பாமல் நிரப்ப முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்ப வேண்டியது எழும்பாத வரைக்கும் நடக்க வேண்டியது நடக்கவே நடக்காது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்ல முடியுமா உங்களால்? அப்படியே பக்கத்தில் பரவாயில்ல, கைப்பிடிங்க, சொல்லுங்க. எழும்ப வேண்டியது எழும்பாமல் இருக்கிற வரைக்கும் நடக்க வேண்டியது நடக்கவே நடக்காதான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர்? எழும்ப வேண்டியது எழும்பல. இந்த சின்ன மேகம், இந்த கையளவு மேகம் எழும்பணும்னா என்ன வரணும்? எலியாவின் ஜெபம் வரணும். ஜெபம் வந்தாதான் மேகம் எழும்பும். அதனால தான் இந்த மேகத்துக்கு ஜெப மேகம்னு ஒரு பேர் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலியா ஜெபிக்க 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 மேகம் எழும்புது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர்
நீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்ப வேண்டியது எழும்பணும்னா ஜெபம் வரணும். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட இந்த ஜெபம் எழும்பலைன்னா நடக்க வேண்டியது நடக்காது. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை ஆதரிச்சு ஒப்புக்கிறீங்க? ஆமாம், உண்மைதான். ஜெபம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே எதுவுமே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆமென், தட்டுங்கள் ஆமென், தேடுங்கள். அவ்வளோதான். இவ்வளோ பேர்த்துக்கு தான் வசனம் தெரியுமா இந்த வசனம்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஜெபிச்சாதான் நடக்கும். எனக்கு ரொம்ப பிஸி பாஸ்டர் நான், உங்களுக்கு தெரியாது. என்னோடய லைஃபு வேறு மாதிரி இருக்குங்க. நான்லாம் ரொம்ப பிஸி. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் காலத்தை ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது சாமி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே கர்த்தர் கையில் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் புஷ் அவர் சொன்னார், அவர் ஒரு பத்திரிக்கையாளர் பார்க்குறதுக்கு போனாங்களாம். காலையில் 6 மணிக்கு என்னமோ சம்திங் நேரத்தில் போனாங்களாம். அதுக்கு முன்னாடியே அவர் யாரோ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு கேட்டாங்களாம், யார் கூடங்க பேசுகிறீங்க? நாங்களே 6 மணிக்கு வந்திருக்கிறோம், அதுக்கு முன்னாடி யார் கூடங்க பேசுகிறீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா, நான் எப்போவுமே 1 மணி நேரம் என் கர்த்தர் கூட முதல்ல பேசுனதுக்கு அப்புறம்தான் நான் என்ன பண்ணுவேன், மற்ற வேலை. யார் சொல்கிறான்? அமெரிக்கா ஜனாதிபதி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். அமெரிக்கா ஜனாதிபதியே இப்படி சொல்லுவாருன்னா நீங்கள் என்னங்க பிஸி? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்ன சொல்லி தராருன்னா, இந்த மேகம் எழும்புற வரைக்கும், இந்த ஜெபம் எழும்புற வரைக்கும் நம்ம ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது இயற்கையாக எழுந்திருச்ச மேகம் அல்ல, இது ஜெபத்தினால் எழுந்திருச்ச மேகம். ஆமேன்னு சொல்லுங்க. சில மேகங்கள் இயற்கையாக வரும், அப்படி வந்த மேகம் இது கிடையாது. இது எங்கிருந்து வருதா? சமுத்திரத்திலிருந்து எந்திரிச்சு வருது. இது இயற்கைனா காத்தினால் அடிச்சுட்டு வந்த மேகம் கிடையாது, இது ஜெபத்தினால் எழுப்பப்பட்ட மேகம். அதனால தான் இந்த மேகம் மேலே எழுந்திருச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வானத்தையே நிரப்பிருச்சு. மற்ற மேகமெல்லாம் பாருங்க, காத்தடிச்சா இப்போ இருக்கும், அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மேகம் வேற எங்கேயோ போயிடும். ஆனால் ஜெபத்தினால எழுந்திருச்ச மேகம் எவ்வளவு காத்தடிச்சும் அது கடந்து போகலை, அது பரவி பாயுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வரணும்னா, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்யணும்னா, உங்கள் வாழ்க்கையில் எது எழும்பணும் தெரியுமா? ஜெபம் எழும்பணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணீங்க? ஆமென். ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, ஏசப்பாவுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. சில பேர் ஏசப்பாவுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. பாவம் ஏசப்பா, பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, நாம் போய் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு வருவோம். ஏசப்பாவுக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டாம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் தான் எல்லாமே நடக்குது. எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுது? அதனால தான் யோவான் புஸ்தகத்தில் இயேசு சொல்கிறாரு, யோவான் 14:13-14 எடுத்து வாசிச்சு பாருங்களேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனம் 18வது வசனம் சொல்லுது பாருங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனா அவன் ஊக்கமாய் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பெரிய பலனை கொடுத்தாராம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நாம் ஜெபிச்சாதான் எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க, பர்த்திமேயு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் வாசிங்களே. பர்த்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பர்த்திமேயு அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவன் யாரு? குருடன். அவன் தொழில் என்ன? பிச்சை எடுப்பது. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இப்படி ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? பெரிய செலிபிரிட்டி. இன்றைக்கி செலிபிரிட்டி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்னங்க பெரிய செலிபிரிட்டி. அன்னைக்கு ஆண்டவர் வந்தாருனால ஆயிரக்கணக்கில் ஜனங்க கூடுறாங்க. அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி இயேசு. அவர் வந்தார்னாலே பெரிய கூட்டம் வரும். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் எரிகோவுக்குனுடைய வழியில் நடந்து போகிறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவன் பேர் பர்த்திமேயு. அவன் ஒரு குருடன். நல்லா கவனிங்க, எரிகோவில் ஒரே ஒரு பிச்சைக்காரன் மட்டும்தான் இருந்திருப்பானா? ஹலோ, எரிகோவில் ஒரே ஒரு பிச்சைக்காரன் தான் இருந்திருப்பானா? இல்லைங்க, பர்த்திமேயு மாதிரி அங்கே நிறைய பிச்சைக்காரங்க இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாரு. பர்த்திமேயு மாதிரி நிறைய பிச்சைக்காரங்க இருந்தாங்க. ஆனால் மற்ற பிச்சைக்காரங்க எல்லாருமே ஏசப்பா வரும் பொழுது எல்லாருமே கூப்பிடுறாங்க. என்னன்னு கூப்பிடுறாங்க? ஏசப்பான்னு கூப்பிடுறாங்க. என்னென்னமா கூப்பிடுவாங்க. பிச்சைக்காரங்களுக்கு சொல்லவா வேணும்? கண்ணு, சாமி, பொண்ணுன்னெலாம் கூப்பிடுவாங்க. எல்லா பிச்சைக்காரங்களும் கூப்பிடுறாங்க, பர்த்திமேயும் கூப்பிடுறான். ஆனால் மற்ற பிச்சைக்காரங்க கூப்பிடுறதுக்கும் பர்த்திமேயை கூப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற பிச்சைக்காரங்க ஏதாவது காசும் பணம் சோறு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் பர்த்திமேய குருடன் தான் எனக்கு எப்படியாச்சும் ஒரு அற்புதம் நடந்துடாதான்னு கூப்பிட்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் பிச்சைக்காரங்க தான், எல்லாருமே கேட்குறாங்க தான். எல்லாரும் என்ன கேட்குறாங்க? ஏதாவது சோறு கிடைக்குமா, ஏதாவது காசு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. பிச்சைக்காரங்கனால என்ன கேட்பாங்க? அதை தான் கேட்குறாங்க. ஆனால் பர்த்திமேய குருடன் மட்டும் கர்த்தர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அந்த வசனங்களை அப்படியே தொடர்ந்து வாசிப்பீங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க. 47வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். பாருங்க, இந்த பர்த்திமேய குருடன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான். என்ன அப்படின்னா, இந்த பிச்சைக்கார வாழ்க்கையிலிருந்து நான் வெளியில் வரணும்னா ஏசப்பாவால் மாத்திரம்தான் முடியும்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க எல்லாரும் ஏசப்பாவுக்கிட்ட கேட்கறது பிச்சை. ஆனால் பர்த்திமேயும் ஏசப்பா கிட்ட கேட்கறது பிச்சை கிடையாது, அது ஒரு அற்புதம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. என்னன்னு கத்துறாங்க? ஒருத்தன் இயேசுவேன்னு கத்துறான், ஒருத்தன் தாவீதின் குமாரனேன்னு கத்துறான், என்னென்னமோ கத்துறாங்க, மேசியாவேன்னு கத்துறாங்க, தீர்க்கதரிசியே, போதகரே, ரபி எல்லாமே கத்திக்கிட்டு இருக்கிறாங்கங்க. இப்படி கத்துறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48வது வசனம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ எல்லா பிச்சைக்காரங்களுமே என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? ஏசப்பாவை தான் கூப்பிடுறாங்க. பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பொழுது அவர்கள் பேசாதிருக்கும்படி அநேகர் அவர்களை அதட்டினார்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி அநேகர் அவங்களை அதட்டும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிரச்சனை வரும் பொழுது தான் நம்ம அதிகமாக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். இல்லை, போராட்டம் வரும் பொழுது தான் அதிகமாக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். மற்ற பிச்சைக்காரங்களும் கூப்பிடுறாங்க, பர்த்திமேயும் கூப்பிடுறான். ஆனால் பாருங்க, மற்றவங்க எல்லாரும் அவங்கள அதட்டும் பொழுது மற்ற பிச்சைக்காரங்க எல்லாரும் பயந்து அமைதியாயிட்டாங்க. ஆனால் பர்த்திமேய குருட மட்டும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவர்கிட்ட ஏதோ காசுக்காகவும் சோத்துக்காகவும் வரல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ஆண்டவரால தான் ஒரு அற்புதம் செய்ய முடியும், என் தாவீதின் குமாரரால தான் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காசுக்காகவும் பணத்துக்காகவும் கூப்பிட்ட கூட்டம் ஒரு அதட்டுதல் வந்தோடனே நின்றுச்சு. ஹலோ, பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஜெபம் நிற்குதா, அதிகமாகுதா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் அதற்றப்பதான் அற்புதத்தை வாங்கணும்னு நினைக்கிறவன் சொல்லுவான், இன்னும் அதிகமாக தேவனை தேடுவான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதட்ட 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 பர்த்திமேய குருடனுடைய சத்தம் அதிகமாகுது. ஏன் அப்படின்னா பர்த்திமேய குருடனுக்கு ஒன்று தெரியும், நான் ஏசப்பாவை மட்டும் பார்த்துட்டாருன்னா, என் வாழ்க்கையை ஒரு டைம் ஏசப்பா பார்த்துட்டாருன்னா போதும், அதுக்கப்புறம் இந்த பிச்சைக்கார கூட்டத்திலிருந்து நான் எழுந்திருச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்ன பார்க்கிற வரைக்கும் எல்லாமே இருக்கும். அவர் என்ன பார்க்கிற வரைக்கும். ஆராதனையில் 2 காரியம். ஒன்று நாம் அவரை பார்க்கறது, இன்னொன்று அவர் நம்மளை பார்க்கறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம மட்டும் ஆராதிக்கலைங்க, மொத்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்க ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கர்த்தரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அவரை பார்க்கறது ஒரு விதம், ஆனால் அவரும் நம்மளை பார்க்குறாரு பாருங்க. இந்த கோடிக்கணக்கான கூட்டத்தில் நம்ம சத்தம் அவர் காதில் கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பர்த்திமேய குருடன் மற்றவங்க அதட்டுனா பயப்படுறதுக்கு அவன் சாதாரணமாக பிச்சை கேட்கலங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நான் அற்புதத்தை வாங்காம போக மாட்டேன், நான் அதிசயத்தை பார்க்காம போக மாட்டேன்னு அதிக அதிகமா அதிக அதிகமா அதிக அதிகமா அவன் கத்தி கத்தி கூப்பிடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேதத்தை அப்படியே வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அல்லேலூயா. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் கூப்பிட்டு போகிறாங்க? இதுக்கு முன்னாடி யார் அதட்டுனாங்களோ இப்போ அவங்க தான் ஏசப்பா கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் முதல்ல அதட்டுனாங்க? மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் ஆண்டவர் பார்க்கணும். எல்லாரும் ஏசப்பா கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற பிச்சைக்கார கூட்டத்துக்குள்ள பர்த்திமேயு மட்டும்தான் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, இந்த குருட்டு வாழ்க்கை என்னை விட்டு மாறணும் ஆண்டவரே,
இந்த இருள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு மாறணும் ஆண்டவரே. நான் இந்த பிச்சைக்கார கூட்டத்திலிருந்து எழுந்திருச்சு உங்களுக்கு பின்னாடி வரணும் ஆண்டவரே. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இந்த பிச்சைக்கார கூட்டத்திலிருந்து நான் எழுந்திருக்கணும்னா நீங்க என்ன பார்த்துட்டா போதும் ஆண்டவரே, நீங்க என்ன கூப்பிட்டுட்டா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி உரத்த சத்தமா கூப்பிட்டான் பாருங்க. இயேசு நின்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க? உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, பத்திமேய குருடனை போல எங்களையும் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். நல்லா கவனிங்க. இதே கூட்டம் இதுக்கு முன்னாடி அதட்டுச்சு. இப்போ இதே கூட்டம் பத்திமை குருடனுக்கு ஆதரவாக பேசுது. என்ன நடந்துருச்சு அப்படின்னா, ஏசப்பா இப்போ பத்திமை குருடனை பார்த்துட்டாரு. கவனிங்க, ஏசப்பா பார்க்கறதுக்கு முன்னாடி அதட்டுனாங்க, ஏசப்பா பார்த்ததுக்கு அப்புறம் பலப்படுத்துறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற நிறைய பேர், அதட்டுகிற நிறைய பேர், ஏசப்பா நம்மளை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே மாறி திடன்கொள், அவர் உன்னை அழைக்கிறார், நீ எழுந்துருன்னு சொல்ற ஒரு நாள் வரும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்க தான். எது வரைக்கும்? அப்பா நம்மளை பார்க்குற வரைக்கும். ஏசப்பா மட்டும் நம்முடைய சத்தத்தை கேட்டு ஒரு டைம் பார்த்துட்டாருன்னா, நம்ம சத்தத்தை கேட்டு அவர் நின்று நம்மளை கூப்பிட்டாருன்னா, எந்த கூட்டம் இன்னைக்கு நம்மளை அதட்டுதோ, எந்த கூட்டம் இவன் ஆகாதவன்னு சொல்லுதோ, எந்த கூட்டம் நம்மளை அசிங்கப்படுத்துதோ, எந்த கூட்டம் இவன் இல்லாம போகணும்னு செய்யுதோ, எந்த கூட்டம் நம்மளை அற்பமா தூக்கி எறியுதோ, அதே கூட்டம் நம்ம பட்சத்தில் வந்து நின்று நம்மை கர்த்தர் பக்கமாய் கொண்டு போகிற கூட்டமாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொல்றாங்க. 50வது வசனம் சொல்லுது பாருங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிச்சைக்காரங்களுக்குலாம் ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு, அந்த மேல் வஸ்திரம். ஆமென். ஏசப்பா பார்த்து அவனை கூப்பிட்ட உடனே முதல்ல அவன் என்ன பண்ணான் தெரியுமா? மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டான். பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரங்களை என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுமா? என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? டேய், இதுதாண்டா உன் பொழப்பு, நீ திரும்ப இங்கே தாண்டா வரணும், என் பக்கத்தில் தான் நீ உட்காரணும், நீ பாட்டுக்கு மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போற, இதாண்டா உனக்கு கஞ்சி ஊத்துறது இதாண்டா அப்படின்னு மற்ற குருடர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பத்திமை என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? போங்கடா, என் ஆண்டவர் என்னை கூப்பிட்டாருன்னா திரும்ப என்னை பிச்சை எடுக்க விட மாட்டாரு, என்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா என்னை கூப்பிட்டது மனுஷன் கிடையாது, என்னை கூப்பிட்டது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அதான் ஆண்டவர் எப்பவுமே ஒன்று சொல்லுவார், பக்கத்தில் பேசுகிறவன் பேச்சை கேட்காத. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னாலே முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? பக்கத்தில் பேசுகிறவங்க பேச்சை கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவங்க பாருங்க, மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் இந்த பிச்சை எடுக்கிற இந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன்.
தான் விசுவாசம் பாருங்க, ஃபெய்த். ஏன்னா ஏசப்பா என் சத்தத்தை கேட்டுட்டாரு, என்னை கூப்பிட்டுட்டாரு, என்னை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க பிச்சை எடுங்கடா, ஆனா என் ஆண்டவர்கிட்ட போறேன், என் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செஞ்சு திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சியா என்னை மாத்துவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் எழுந்து மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். 51வது வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் மற்ற குருடங்களுக்கும் பர்த்திமைக்குள்ள வித்தியாசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க எல்லாரும் காசும் சோறும் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பர்த்திமை குருடன் சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் இப்படி சொன்ன உடனே 52வது வசனம் சொல்லுது, இயேசு ஒன்றுமே அவனுக்கு பண்ணலை. அவன் சொல்கிறாரு பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்னாக போனான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக நல்ல கரங்களை தட்டி செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க, இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. போராட்டம் வருதா? ஜெபம் பண்ணா வரதான் செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வருது? உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் அப்போ தானே தெரியும். நீங்கள் ஆண்டவர் எதுக்காக தேடுறீங்கிறத கர்த்தர் எப்படி பார்ப்பார் தெரியுமா? சில போராட்டங்களை அனுமதிச்சு தான் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை இவ்வளவு பிரச்சனையிலையும் ஜெபிக்கிறானான்னு கர்த்தர் பார்ப்பார். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போட என்னத்தை போய் அப்படின்னு போகிறவங்க போயிடுவாங்க. ஆனால் இவ்வளவு போராட்டம் வந்து கூட என் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என் சத்தத்தை அவர் கேட்பார், என்னை கண்ணோக்கி பார்ப்பார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவாருன்னு ஒரு மனுஷன் வைராக்கியமாக அவருடைய காலை பிடிச்சிட்டு தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் இறங்காம எப்படி சிஸ்டர் போவாரு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இறங்காம எப்படி போவாரு? இன்னைக்கு ஆவியானவர் இங்க இருக்கிற அநேகரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி உங்களோடு கூட பேச விரும்புகிறாரு. நீங்க மற்ற பிச்சைக்காரர்களை போல் அல்ல, அற்புதங்களை பார்க்க துடிக்கிற பர்த்திமேயுவை போல கர்த்தருக்காக நிற்க வேண்டியவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பர்த்திமேயுடைய ஜெபம் எழும்புனதுனால தான் பர்த்திமேயுவுக்கு நடக்க வேண்டியது நடந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, பர்த்திமேயுடைய ஜெபம் எழும்புனதுனால தான். எப்படி எழும்புச்சு? பிரச்சனையின் மத்தியில் எழும்புச்சு, போராட்டத்தின் மத்தியில் எழும்புச்சு, அடிகள் மத்தியில் எழும்புச்சு, அவமானத்தின் மத்தியில் எழும்புச்சு, துன்மார்க்கமான மனிதர்கள் பேசுகிற வார்த்தையின் மத்தியில் கர்த்தருடைய அந்த ஜெபம் கர்த்தர் சமூகத்தில் எழும்புச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எழும்புனதுனால தான் ஆண்டவர் பர்த்திமேயுவை ஸ்பெஷலாக கூப்பிட்டு அவர் பக்கத்துக்கு கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் தாகத்தோட கேட்குறீங்க? இன்னைக்கு எங்க ஜெபமும் இதே போல எழும்புறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு போராட்டத்தின் மத்தியில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? வியாதியின் மத்தியில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? மற்றவங்க சொல்கிறாங்களா, நீ என்ன ஜெபம் பண்ணி என்ன ஆயிருச்சு உனக்கு? உன்னாலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிரதர் அப்படி தான் பார்த்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறப்ப அவர் சிரிக்கிறாரு. என்ன பிரதர் சிரிக்கிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் எங்களை திருத்த போகிறீங்களாக்கோ அப்படிங்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு? நீங்கள் எங்களை திருத்த போகிறீங்களாக்கோ. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இல்லை, நான் உங்களை திருத்துறதில்லை பிரதர், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில மனுஷங்க வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். சில பேர் அப்படி தான் நம்மளை பார்த்து பேசுவாங்க. நீ என்ன ஜெபம் பண்ணி அப்படியே பண்ணிடுவியா? நீ என்னை மாற்றிடுவியா? நீ என்ன ஜெபம் பண்ண நான் மாறிடுவேனா? பார்த்துடலாமா? உன் இயேசுவா நானான்னு பார்த்துடலாமா? இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் உங்கள் ஜெபம் அதிகமாக எழும்பணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. எதிர்ப்பு வந்த இடத்துல தான் தானியேலுடைய ஜெபமும் எழும்புச்சு. யோசிச்சு பாருங்க. ராஜா கட்டளையிடுறாரு, நமக்கு நேரம் இல்லை அதனால் நான் அப்படியே சொல்லிடுறேன். ராஜா கட்டளையிடுறாரு, ஒரு மாதம் பக்கம் நீங்கள் எந்த தெய்வத்துக்கும் ஜபமே பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஏசப்பா கிட்ட மட்டும் இல்லை, கர்த்தர்கிட்ட மட்டும் இல்லை, யாருமே ஜபம் பண்ணக்கூடாதுங்கிறாரு. இப்போ அந்த தேசத்தில் யாருமே ஜபம் பண்ணவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஏன் ஜபம் பண்ணல? ஏன்னா ஜபம் பண்ணி அவன் கடவுளை பார்த்துட்டான்னா ராஜா சிங்கக்கபில போட்டுருவான். அதட்டி பயம்படுத்தி ஜெபிக்க விடாமல் பண்ணிட்டானுங்க. ஆனால் தானியேல் மட்டும் எவ்வளவு அதட்டல்கள் வந்தாலும், எத்தனை உருட்டல்கள் வந்தாலும், எத்தனை பயமுறுத்துகிற காரியங்கள் வந்தாலும் தன்னுடைய ஜெபத்தை நிறுத்தலை. அதுக்கு பதிலாக எப்பொழுதுமே செய்யறது போல பல கனிகளை திறந்து 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சானா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பிரச்சனையின் மத்தியில் எழுந்திருச்ச ஜெபத்தினால தான் சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது. தேவன் பெரிய காரியத்தை செய்தார். பரியு ராஜா கர்த்தரே தெய்வம் என்று அறியும்படிக்கு, சத்துருக்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறியும்படிக்கு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்ப்பு வரும் பொழுதுதான் ஜெபமும் எழும்பணும். எல்லாமே நல்லா. சில பேர் அப்படிதான் பாருங்க, ஆண்டவர் முதல்ல எனக்கு செய்யட்டும், அப்புறமா நாங்கள் வந்துக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. எப்படி? ஆண்டவர் முதல்ல இவங்களுக்கு செய்யணுமா, அப்புறமா நாங்கள் வருவோம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆண்டவர் அழகாக கொண்டு வருவார் பாருங்க சர்ச்சுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதையெல்லாம் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிஸ்டர் பிரதர். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.